இதை கொஞ்சம் எடுத்துருவோம் பாருங்கள். எல்லாத்துலேயும் மரத்தில் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. டேபிள் எல்லாமே செம்மையாக இருக்குல்ல, என்ன செஞ்சு வச்சுருக்காங்க. ஆமாம், செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. பா போயிட்டு வந்துக்கிறோம். மாம் டெலிஃபோன் அடிச்சிட்டாங்க, எங்கே இருக்க வா கீழே வா அப்படின்ட்டு. அவங்க கீழே தான் இருக்காங்களா, கீழே போவோம். இது வந்து இந்த பாருங்கள், இந்த மரத்துலேயே எப்படி பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா. டேபிள் இதுவும் டைனிங் டேபிள் தான் மாதிரி இருக்குது. இது ஹாஸ்டல் தான். இது மரத்தில் செஞ்சது 18 தினாரு. ஒன்று அந்த மாதிரி பாலிஷ். இந்த பாருங்கள், இதோட விலை எவ்வளோ தெரியுமா, 390 தினாரு. இன்னைக்கு சனிக்கிழமை, துவானியா நாள். இன்னைக்கு ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு, இன்னைக்கு துவானியாவில் என்ன அலப்பறம் நடக்க போகுதுன்னு தெரியலை. அதுக்கு முன்னால் துவானியாவுக்கு ஒரு ஸ்வீட் செய்ய சொன்னாங்க நம்ம பாஸ். அதாவது எப்படின்னு சொன்னாக்கா, அது க்ரீம் கரமல். அது நம்மளுடைய குருநாதா நீ எங்கே இருக்க, அவர் போயிட்டார் பங்களாதேஷ்க்கு. குருநாதா சொல்லி கொடுத்துட்டு போனார். அந்த மெத்தடில் நான் செஞ்சுருக்கிறேன். அடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்கேன், என்னால் ஷூட் பண்ண முடியல நண்பா, சாரி, மன்னிச்சுக்கோங்க. எனக்கு கேட்டாக்கா அது வந்து சீக்கிரம் செய்யணும், முட்டை பால் இதெல்லாம் போட்டு செய்யணும். அதை செஞ்சு அடுப்பில் ஏற்றிட்டேன். இறக்குறப்ப கட்டாயம் நான் உங்கள்கிட்ட காட்டுவேன். ஓகே நண்பா, நான் உங்கள் சேட்டேன், நான் நல்லா இருக்கிறேன், நீங்களாம் நல்லா இருக்குன்னு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். ப்ளீஸ் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து துவானிய நாளுங்கிறதுனால என்னென்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்ல தெரியாது. எங்கேயும் போகணுமா, பாஸ் எங்கேயும் போகிறாரா, இல்லை என் கூட போகிறாரா, அவங்க தனியாக போகிறாங்களா என்னன்னு தெரியலை. நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி உள்ள வீடியோவை முடிச்சிடுவோம். கிட்டுன்னு வாங்க போவோம். துவானியா விட்டு வெளியே கிச்சன் சைடு போவோம். அந்த கிரீம் கரமல் வெந்துக்கிட்டு இருக்கு அடுப்பில். இறக்குறப்ப உங்களுக்கு கட்டாயம் நான் காட்டுறேன். நீங்களும் பார்த்து சுவையாக சுவைச்சுக்கணும். ஓகே நண்பா, குட் மார்னிங், ஹேவ் நைஸ் டே. இதுதான் அந்த சட்டி, கிரீம் கரமல் வெந்துக்கிட்டு இருக்குது. முடிஞ்சிருச்சு, எடுத்து காட்டிடுவோம். இப்போ வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஜஸ்ட் செகண்ட். எடுங்க, இது கல் இதே எடுத்து இப்போ ரெண்டு துணியால் பிடிச்சி மற்ற துணி எடுத்துட்டு வாங்க. அப்படியே இங்கே வைங்க. ஓகே, தண்ணி எடுத்து வைக்கிறீங்க நண்பர்களே. இதான் கிரீம் கரமல். இதோட இன்க்ரீடியன்ஸை பற்றி நான் சொல்கிறேன், எப்படி செய்கிற முறைகள் வந்து நான் சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதோட ராத்திரி துவானியாவுக்கு இதை நான் ரெடி பண்ணுது, பார்ப்போம் எப்படி இருக்கும். இல்லை முடியலை, இன்னும் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து பருப்பு சோறு, வெள்ளை சோறு. நேற்று ஒரு நாளைக்கு கோழி, ஒரு நாளைக்கு எப்போ பார்த்தாலும் கோழி சரி வருமா, அதனால் இன்றைக்கி பருப்பு போட்டாச்சு. இன்றைக்கி ஒரு துவானியா இருக்குல்ல, இன்றைக்கி தான் தெரியுமில்ல உங்களுக்கு, துவானியாவில் முட்டை எல்லாம் போடுவோம். முட்டை ஃபூல், அப்புறம் முட்டையை வந்து மூணு வெரைட்டியாக பொரிக்கிறது. அதாவது வந்து எப்படின்னாக்க மஷ்ரூம் மிக்ஸ் பண்ண ஒரு முட்டை, அதுக்கப்புறம் மிக்ஸ் கிரம்பிள், அப்புறமேட்டு அந்த ஆஃப் பாயில், 3-4 வெரைட்டியாக பொரிக்கிறது இன்றைக்கி துவானியாக்கு. ஆமாம், ஓகே. எல்லாம் இந்த வேலை கொஞ்சம் இருந்துச்சு, அந்த வேலையை முடிச்சுட்டு அந்த பஃபராலேருந்து வந்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறம் நம்ம லைட்டாக சாப்பிட்டுட்டு நம்ம போய் ரெஸ்ட் எடுப்போம், வாஷ் பண்ணிட்டு. ஓகே நண்பா, சும்மா கிச்சு நீங்கள் முடிச்சிடுவோம். நீங்கள் துவானியா அல்ல போகுது. ஏலா மா சலாமா, பை தேங்க்யூ. எல்லாம் சாப்பிட்டாங்க, வஃபராக்கு கிளம்பி போகிறாங்க. வந்தவங்க சாப்பாடு கொடுத்தாச்சு. கோவனே ஆயேகா நான் சாப்பாடு கொடுத்து வழி அனுப்பி வந்தாச்சு. போயிட்டு வாங்கப்பா, நல்லபடியா சீக்கிரம் கிளம்புங்கப்பா. ஏரியாவே நார் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹாய் நண்பா, குட் ஈவினிங். 3:30 ஆச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு சொன்னாக்க, மாம் சொன்னாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கே போகிறோன்னு சொன்னாக்கா, ஏதோ பர்த்டே பார்ட்டி. எங்கே தெரியுமா, நம்மளோட பாஸோட பேத்திக்கு தான். நம்ம ஸ்கூலுக்கு போவோமே, அந்த பிள்ளைக்கு தான் இன்றைக்கி பர்த்டே பார்ட்டி. எங்கே இடம்னு சொல்லலை, ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஒரு சமயம் நான் உள்ளுக்கு போட முடியுமா என்னன்னு தெரியல, என்ன சொல்கிறாங்க, இறக்கி விட்டு வந்துடுவேன்னு தெரியல, பார்ப்போம் எப்படின்ட்டு. ஓகே நண்பா, see you. வந்துக்கிட்டு இருக்காங்க, நான் போயிட்டு அங்கே போயிட்டு போடுறேன். ஹலோ காய்ஸ், நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொன்னாக்கா,
ஹோம்ஸ்ன்னு சொல்லிட்டு தஜீஜ், அதாவது ஃபர்வானியா தஜீஜ் ஹோம்ஸ், அதாவது ஏர்போர்ட்டுக்கு பின்னால். இந்த பிள்ளை இங்கே தான் விளையாட வரும், நம்ம மேடத்தோட பேத்தி இங்கே தான் விளையாட வரும். ஹோம்ஸ்ன்னு சொல்லிட்டு பாருங்க, ஹோம்ஸ். இங்கே வந்து பர்த்டே பார்ட்டி இங்கே தான் நடக்குது போல இருக்கு. மேடம் பாஸ் எல்லாத்தையும் இறக்கி விட்டேன், எல்லாம் இங்கே தான் போயிருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ளுக்குள்ளே வான்னு சொன்னாங்க. வாங்க நம்மளும் போய் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓட்டாலாம் பிடிக்க முடியாது பிள்ளைங்களெல்லாம், அதனால எதுவும் கோச்சிக்காதீங்க நண்பர்களே. ஒன்லி பார்ட்டியை மட்டும் கொஞ்சம் நான் கவர் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பா, see you. இந்த மாலுக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஹோம்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. இந்த காஃபி பீன்லாம் இருக்குது இங்கே. அத்தர், அமல் அல் குவைத் அத்தரெல்லாம் இருக்குது. வா, பயங்கரமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாம் காஸ்ட்லியான ஐட்டமாக இருக்கும் போது இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் அத்தர் ஐட்டம். ஒரு சமயம் பார்ட்டி கீழே தான் இருக்கும். நம்ம பாஸோட பையன் தான் போகிற மாதிரி தெரியுது. பார்ப்போம் எப்படி. வாங்க உள்ளே போவோம். கீழே தான் நினைக்கிறேன், பர்த்டே பார்ட்டிக்கெல்லாம் கீழே தான் நடக்குது போல இருக்குது. பாருங்க எல்லா பிள்ளைங்களும் பாருங்கள். ஆமாம், ஆளுகள்லாம் வேறு வர்றாங்க போகிறாங்க, அது வேறு ரொம்ப பயமாக இருக்குது. யாரடா நீ போட்டா பிடிக்கிறேன்னு நினச்சி எதுவும் கேட்டுருவாங்க, அது ஒரு பயம். எங்கே நம்ம மாமி எல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. மேடம் எல்லாம் இங்கேயா? எங்கே பர்த்டே பார்ட்டி? டெலிஃபோன் அடிப்போம்மா மாமுக்கு. இதுக்குள்ளே தான் நினைக்கிறேன், பார்ப்போம் நண்பா. இது எல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்க விளையாடுறது, எல்லாம் ஃபேமிலியோடு வந்திருக்கிறாங்க. அதாவது வந்து அந்த பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ் இருக்கிறாங்கல்ல, பேரண்ட்ஸுகளை கூட்டிகிட்டு வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பாட்டில் வீடியோ பண்ண மாட்டாங்க, யார் ராணின்னு சொல்லிட்டு அது பிரச்சனை ஆகி போட்டு அங்கே நான் வீடியோ அதிகமாக வந்து கவர் பண்ணலை, வெளியே வந்து கவர் பண்ணிடுறேன். பின்னால் தெரியுது பார்த்தீங்களா, எல்லாமே பேரண்ட்ஸ் தான். அந்த சின்ன பிள்ளைங்களோட சேர்ந்து அவங்க பேரண்ட்ஸும் விளையாண்டு கூட நிற்கிறாங்க. அதனால் வீடியோ பண்ண முடியாது. இப்போ நம்ம கூட்டம் எங்கேன்னு தெரியல, இது பெரிய மாலாக இருக்குது. ஓ எஸ், ஓகே. எப்படியானா நமக்கு டெலிஃபோன் அடிக்க தானே செய்வாங்க, நாம் தான் டிரைவர் ஆச்சே, எப்படியும் டெலிஃபோன் வரும் நமக்கு. வெயிட் பண்ணுவோம், கவர் பண்ணுவோம் எல்லாத்தையும். ஹோம்ஸ் மால் பரவாயில்ல, புதுசாக இப்போ கட்டியிருக்காங்க. இங்கே காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு. ஹோம்ஸ் மால் வாங்க. வுட்டில் செஞ்ச ஜாமான்லாம் இங்கே இருக்குது போல இருக்குது. பார்ப்போம் உள்ளுக்குள்ளே போயிட்டு. ஆர்ட் ஹோம் செம்மையாக இருக்குல்ல, எல்லாமே வந்து பலகையில் தான் செஞ்சுருக்குறாங்க. அடாடா, இங்கே பாருங்க, நல்லா இருக்குல்ல. எப்படி சோஃபா மாதிரியே செஞ்சு, டீ டேபிள் எல்லாமே. அதாவது பெரிய ஒரு மரத்தை வந்து, பெரிய ஒரு மரம், அந்த ஒரு மரத்தை வந்து ஒரு மரத்துலேயே செதுக்கியிருக்காங்க பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? அந்த கால் சைடில் நான் நினைக்கிற மாதிரி பெரிய ஆலமரம் போல் இருக்குது. செமையாக இருக்குது. நான் நினைக்கிற மாதிரி இதுக்கு வந்து ஆணி ஒன்றுமே யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். மரத்துலேயே செதுக்கியிருக்காங்க. இதை பாருங்கள், இலை மாதிரி. இது ஒரு இலை மாதிரி இருக்குது, பார்த்துருப்பீங்களே பிளான்ட்டு. இது ஒரு இலை மாதிரி அழகா, எல்லாமே மரம்தான். அடுத்து இது செம்மையாக இருக்குல்ல. அதாவது ஒரு மரத்தை வந்து அப்படியே அழகாக பாலிஷ் பண்ணி நல்லா சூப்பராக செம்மையாக வச்சுருக்காங்க. ஒரு மரங்க, அதாவது நம்ம ஊரில் இந்த மரம் கிடக்கும்ல, அதாவது வந்து இந்த கரையான் அடிச்சு பின்னால் பாருங்க, கரையான் அடிச்சு உள்ள மரத்தை இந்த பாருங்க, கரையான் அரிச்சது இது பாருங்க எப்படி இருக்குது. அந்த மரத்தை பாலிஷ் பண்ணி செம்மையாக்கிட்டாங்க. மிதியடி கூட இந்த பாருங்க, மிதியடி, இந்த வெல்கம் பண்ணுற வீட்டுக்கு முன்னால் போடும்போது மிதியடி, அது கூட வந்து எல்லாம் பலகை தான். இங்கே பாருங்க, ஒரே மரத்தில் அப்படியே இலை மாதிரி செதுக்கியிருக்காங்க. இலை. வாங்க அடுத்து பார்ப்போம். டைனிங் டேபிள் செம்மையாக இருக்கு. இதை பாருங்க, டைனிங் டேபிள் எப்படி. இதோட விலை எவ்வளோ தெரியுமா? யாரா அது டெலிஃபோன் அடிக்கிறது? ஒரு நிமிஷம். இதோட விலை எவ்வளோ தெரியும்? இந்த டைனிங் டேபிளோட விலை 2400 தினாரு முன்னாடி. இப்போ வந்து 1900 தினாரு. அதாவது எவ்வளோண்டாக்கா 5 லட்சம் ரூபா நம்ம ஊர் காசு, இந்தியா காசுக்கு. எஸ், எப்படி இருக்கு பாருங்க டைனிங் டேபிள்.
எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அதே மாதிரி பலகையெல்லாம் வச்சுருக்காங்க. இது ஒரு டைனிங் டேபிள். ஸ்பூன் எல்லாம் அப்படியே மரத்தில் இருக்கு பற்றியல. செம்மையாக இருக்குல்ல. சே பா போயிட்டு வந்துக்கிறோம். மாம் டெலிஃபோன் அடிச்சிட்டாங்க. எங்கே இருக்க வா கீழே வா அப்படின்ட்டு. அவங்க கீழே தான் இருக்காங்களா? கீழே போவோம். காசு கொடுக்குறாங்களா பிள்ளைங்களுக்கு போயிட்டு மேக்டானல்ஸில் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம போவோம். அந்த ஆற்றுக்கு திருப்பி போகணும் நண்பா. எல்லாமே மரத்தில் செஞ்சுருக்குது. அந்த மாதிரி சட்டப்படி ஃபஸ்ட் டைம் நான் கோயத்தில் பார்க்குறேன் இப்படி ஒரு கடையை. சூப்பராக இருக்குது. சே அதாவது மரத்துலேயே எல்லாமே, அதாவது ஆணி எதுவும் பயன்படுத்தவே இல்லை. ஒரே மரத்தில் ஸ்டூலு உட்காடுறதுக்கு, அதே மாதிரி டைனிங் டேபிள், அது மாதிரி இலை எல்லாமே ஒரே மரத்தில் பாலிஷ் பண்ணி வலுன்னு இருக்குது. சரியான விலை. அந்த டைனிங் டேபிள் விலையை பார்த்தீங்களா? 5 லட்சம் ரூபாயா. அப்பா. சரி வாங்க, மேம் கூப்பிட்ருக்காங்க. என்னன்னு பார்த்துட்டு சாப்பாடு வாங்கணுமா போய் வாங்கிட்டு வருவோம். நண்பா இப்போ என்னண்டாக்க மேடம் கூப்பிட்டு 15 சாப்பாடு, அதாவது 15 மீல் சின்ன பிள்ளைங்களுக்கு. சிக்கன் நகட்ஸு வித்து ஃப்ரைஸ், அதை ஸ்மால். ஆமாம், அதோடு சேர்த்து ட்ரிங்க்ஸு, கோலான்னு தான் இருக்குது. ட்ரிங்க்ஸு கோலான்னு போட்டு விட்ருவோம். ஆமாம், 15 ஹாப்பி மீல் சிக்கன் நகட்ஸ். எங்கே இருக்குது? மெக்டானல்ஸில் போய் வாங்க சொன்னாங்க. இப்போ நம்ம மெக்டானல்ஸுக்கு போகணும் நம்ம. ஓகே நண்பா, மெக்டானல்ஸில் போயிட்டு நம்ம வாங்கிட்டு வருவோம். That's it. 16 happy meals, huh? 16 happy meals, apple juice. Okay, that's it. Okay, thank you. 16, huh? Don't forget 16. நம்ம பாட்டில் 16ன்னு சொல்லி அவ பாட்டில் 60 அடிச்சு விட்டுற போகிறான். 16 ஹாப்பி மீல்ஸ் வேணுமா சாப்பாடு? எஸ். ஓகே நண்பா, வந்துருச்சு நம்மளுடைய இது. பார்ப்போம். அதாவது இங்கே வந்து காட்டுறேன். ஜிஜியில் இப்படியே வந்தோம்னு வச்சுங்களேன், மெக்டானல்ஸ் இங்கே இருக்குது. இந்த ஜிஜியில் இது ஒன்று தான் மெக்டானல்ஸு. சூப்பர் பள்ளியாசம் ஒன்று கட்டியிருக்காங்க பாருங்க. ஓ அக்கா வண்டி பின்னாடி இவ்வளோ மணிமேகலை அக்கா கேட்குது. அது வந்து சில்லி போடவா பர்பிக்யூ தரவானு. ஐயோ இப்பாட்டில் சில்லி இல்லையே போட்டுறாத, அது எல்லாம் பர்பிக்யூ போடு. ரெண்டாவது ஒரு நிமிஷம் நண்பா. தேங்க்யூ. 20 தினார் கொடுத்தேன். 20 தினாரில் வந்து 19 தினார் 600 ஃபில்ஸு, 16 சாப்பாடு சிக்கன் ஹாப்பி மீல் சிக்கன் நகட்ஸு. நம்ம நம்பர் வந்து 1841. அவ்வளோ பேராக தின்றுருக்காங்க இன்னைக்கு இங்கே. ஏன்னா வீட்டில் சாப்பாடே இல்லையா? சீரியல் நம்பரோ என்னன்னு தெரியல எனக்கு. நான் சீரியல் நம்பர் மாதிரி தான், அதான் சீரியல் நம்பர் தானே. ஓகே நண்பா, ப்ளீஸ் நெக்ஸ்ட் வந்து கதவை சாத்திடுச்சு. காசை வாங்கிட்டு போயிட்டு ஏக்கா ஒரு சமயம் சாப்பாடு செஞ்சுட்டு அங்கே கொண்டு வரும் போல இருக்கு. காசையும் வாங்கிடுச்சு, பில்லையும் கொடுத்துருச்சு. பார்ப்போம். 16 ஹாப்பி மீல்ஸ். இன்னைக்கு 16 பிள்ளைங்க வந்திருக்க போல இருக்கு இந்த பர்த்டே பார்ட்டிக்கு. நான் இன்னும் நம்ம பிள்ளைய பார்க்கல, அங்கே மேலே விளையாண்டுக்க நிற்கும். ஓகே போய் பார்ப்போம். ஓகே நண்பா, see you. ஹாப்பி மீல்ஸை வாங்கிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூ நண்பா. 16 ஹாப்பி மீல்ஸ் நண்பா, அதோட ட்ரிங்க்ஸ் இந்த பாருங்க இருக்கு. இப்போ நம்ம எடுத்துட்டு பிள்ளைங்க இங்கே பர்த்டே பார்ட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கொண்டு போகணும். வாங்க அங்கே போவோம். கமான் லெட்ஸ் கோ மெக்டானல்ட்ஸ்.